திருப்பூரில் முதியவர் மனநலம் பாதித்த பெண் உள்ளிட்டவர்களிடம் சென்டிமேட்டாக பேசி பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஆட்டைய போட்டு பலரிடம் சதுரங்க விளையாட்டு விளையாடும் டாக்டர் தம்பதியர். திருப்பூர் ஓடக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன், வயது 87. இவர் புஷ்பா தியேட்டர் பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ஆதார் மருத்துவமனை, பழைய பெயர் தீபா மருத்துவமனையில் இவரது மனைவி மற்றும் மகள் சுகந்தியை கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். அப்போது அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் அவர் மனைவி சங்கீதா ஆகியோருடன் பழகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராஜேந்திரன் மகள் சுகந்தி கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பும் மனைவி 4 மாதங்களுக்கு முன்பும் இறந்துவிட்டனர். அவர்களின் நினைவாக மகள் சுகந்தி பெயரில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி ஏழைகளுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்று டாக்டர் செந்திகுமாரிடமும் அவரது மனைவி சங்கீதாவிடமும் நது விருப்பத்தை ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அதற்கு டாக்டர் செந்தில்குமாரும் அவரது மனைவியும் மருத்துவமனை பெயரில் கடந்த 10 ஆண்டுகளாக அறக்கட்டளை நடத்தி வருவதாகவும், ராஜேந்திரனுக்கு பாத்தியப்பட்ட காதர் பேட்டையில் உள்ள 7 சென்ட் இடத்தை டாக்டர் செந்தில்குமார் பெயரில் எழுதி கொடுக்குமாறும், பின்னர் சுகந்தி பெயரில் அறக்கட்டளை துவங்கி அந்த பெயரில் மாற்றிக் கொள்ளலாம் என்று கணவன் மனைவி இருவரும் சென்டிமேட்டாக பேசி உள்ளனர். இது குறித்து ராஜேந்திரன் கூறியதாவது: நான் டாக்டர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர்களது பேச்சை நம்பி காதர்பேட்டையில் உள்ள எனது 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை எழுதி கொடுத்து அறக்கட்டளை தொடங்குவதற்கு 7 சென்ட் இடத்தில் மருத்துவமனை கட்டுவதற்கு 2.25 கோடி ரூபாய் பல்வேறு பேங்க் மற்றும் ரொக்கமாகவும் வகையில் டாக்டர் செந்திகுமார் அவரது மனைவி சங்கீதாவிடமும் கொடுத்தேன். மருத்துவமனை கட்டி அதன் திறப்பு விழா முடிந்தவுடன் ஆத்ம புண்ணியா சேரிட்டபிள் டிரஸ்ட் என்ற பெயரில் அறக்கட்டளை தொடங்கி அந்த அறக்கட்டளைக்கு டாக்டர் செந்தில்குமார் தலைவராகவும் அவரது மனைவி சங்கீதாவை பொருளாளராக போட்டுக்கொண்டார். ராஜேந்திரனுக்கு செயலாளர் என்ற டம்மி பதவியை கொடுத்துள்ளார். மேலும் அவரிடம் பல்வேறு வகைகளில் கொடுக்கப்பட்ட 2 கோடியே 2.25 லட்சத்திற்கான வரவு செலவு கணக்கை எனக்கு சரியாக ராஜேந்திரனிடம் காட்டவில்லை. மேலும் அறக்கட்டளை உறுப்பினர் பொறுப்பிற்கு எனது உறவினர்களின் பெயர்களை சிபாரிசு செய்தும் அதனை அவர்கள் இருவரும் கண்டு கொள்ளாமல், மேலும் அறக்கட்டளை தொடங்குவதற்கு ரூ.1.25 கோடி கேட்டு தொந்தரவு செய்து வருகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி அறக்கட்டளை மருத்துவமனை கட்ட 60 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு ஆகும். ஆனால் என்னிடம் ரூபாய் 2.25 கோடி பெற்று போய் கணக்கு எழுதி தருகிறார். இதனால் மன உளைச்சலில் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்றார் ராஜேந்திரன். மேலும் தன்னை ஏமாற்றி மோசடி செய்ததாக கூறி திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் நடந்த மனுநீதி நாள் முகாமில் கலெக்டரிடம் கண்ணீருடன் மனு அளித்துள்ளார். சென்னையில் டிஜிபி அலுவலகத்திற்கும், கோவையில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர், திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ஆகியோர்களிடமும் மனு அளித்து தன்னை ஏமாற்றி சதுரங்க விளையாட்டு விளையாடிய டாக்டர் செந்தில்குமார் மீதும் அவரது மனைவி சங்கீதா மீதும் நடவடிக்கை எடுத்து தன்னிடமிருந்து டாக்டர் செந்திகுமார் பெற்ற 2.25 கோடி பணத்தையும் 7 செனட் இடத்தையும் பெற்றுத் தருமாறு கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டுள்ளார். ஆதார் மருத்துவமனை டாக்டர் செந்தில்குமார் மனநலம் பாதித்த பெண் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களிடம் சதுரங்க விளையாட்டினை விளையாடி உள்ளார் என தகவல்கள் வந்து உள்ளன. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 12 தேதியன்று ஆதார் டாக்டர் செந்தில்குமாரும் அவரது மனைவி சங்கீதா உள்ளிட்ட 3 பேர் சேர்ந்து ராஜேந்திரன் வீட்டிற்கு சென்று தனியாக பேச வேண்டும் என கூறி அவரையும் அவரது மனைவியின் தங்கை பானுமதி ஆகிய இருவரையும் போலீஸ் மற்றும் கலெக்டரிடமும் கொடுத்த புகாரை வாபஸ் பெற வேண்டும், இல்லை என்றால் விஷ ஊசி போட்டு இருவரையும் கொலை செய்து விடுவோம் என கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியுள்ளனர். ராஜேந்திரனின் அலறல் சத்தம் கேட்டு உறவினர்கள் ஓடி வரவே மூவரும் நைசாக நழுவி ஓடி விட்டனர். இந்த சம்பவம் குறித்து வடக்கு போலீசில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் டாக்டர் செந்தில்குமார் உள்ளிட்ட 3 மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஓடக்காட்டில் குடியிருந்ததுனால டாக்டருக்கும் எனக்கும் அடிக்கடி நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த பழக்கம்தான் எனக்கு ஆரம்பமானது. அப்புறமாட்டி சரி டாக்டர்கிட்ட போய் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி காதர்பேட்டையில் ஒரு 7 சென்ட் இடம் இருக்குது. அதை நம்ம பொண்ணு பேருக்கு ஆஸ்பத்திரி சுகந்திங்கிற மெடிக்கல் சென்டரில் சுகந்திங்கிற பேரில் ஆஸ்பத்திரி ஒன்று ஓப்பன் பண்ணி பொது மருத்துவமனையாக சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் அந்த இடத்த நான் கொடுத்தேன். பல கோடி ரூபாய் சொத்துள்ள இடத்தையும் நான் கொடுத்து பணம் 2.25 கோடி ரூபாய் கொடுத்த இடத்த கொடுத்தேன். மேற்கொண்டு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருக்கு 3 மாசமா எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸ்டெப் ஊழல்கள்லாம் செஞ்சிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு மனசுல கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது.
எங்களோட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க அவங்களோட தனியா தான் பேசணும். சரி பக்கத்து அறையில போய் பேசுறதுக்கு போனா, இன்னைக்கு வந்து நாங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துருந்தோம், போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். ஏன்னா பில்டிங் வந்து வேல்யூ வந்து அவரு ஒன்னே 1,25,80,000 பில்டிங்க்கு சொல்றாருல்ல, அதுவும் கம்மிங்கிறதுனால அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருந்தோம். அப்புறம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துருந்த போது அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பேசுவோம் கலெக்டர் ஆஃபீஸில். இது அதெல்லாம் யூடியூப்லலாம் வந்துருந்தது. அதனால அதையெல்லாம் நீங்க வந்து மறுப்பு தெரிவித்து தவறான தகவலின்படி நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டோம். அதனால மன்னிப்பு கேட்டு நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யலை அப்படின்னா நாங்கள் உங்க 2 பேரையும் கொன்னுடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க டாக்டர் சங்கீதா அவருடைய மனைவி வந்து விஷ ஊசி போட்டு நான் கொன்னுடுவேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் வந்து அவர் மாமாவுடைய கழுத்துல கத்தியை வச்சு கழுத்தை போட்டு நசுக்க ஆரம்பிச்சார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் கத்துனதுனால பக்கத்து ரூம்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து உள்ள வந்துட்டாங்க. வந்ததும் அப்புறம் இவங்க பயந்துட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. அப்படி இவங்க துரத்திட்டே போன பிறகு மன்னிச்சுக்குங்க, தெரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். அவங்க 2 பேரும் ராத்திரி தனி ரூம்ல வந்து இந்த மாதிரி பண்ணது.